பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை தியானத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அழகான மாலை பொழுதுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வார்த்தையை சிந்திக்கும்படியாக இங்கு கூடி வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஞானத்தாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை நிரப்பி அருளுங்க. கூடியிருக்கிற மக்களுடைய இருதயத்தின் தியானமும் அடியாளுடைய வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளின் மாலை தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமாரியனின் இரக்கம், சமாரியனின் கருணை அல்லது சமாரியன் இரக்கம், சமாரிட்டன் மர்சி. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் லூக்கா 10:33-34. லூக்கா 10:33-34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மற்றும் ஒரு வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 3:27-28. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. இந்த நாளில் நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த வசனங்களுக்கு முன்பதாக என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பேன், லூக்கா 10:25-29 வசனங்களை வாசிக்கும் போது நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி, லூக்கா அதை அழகாக எழுதுகிறான், அவரை சோதிக்கும்படியாக அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு இயேசு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். ஏன்னா நியாயசாஸ்திரிகள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர்கள். அதனால இயேசு அவருக்கே திரும்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று. அதற்கு அவன் பிரதியுத்தரமாக நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற மொத்த விஷயத்தையும் ஒரே வசனத்தில் அழகா சொல்லிடுறான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் என்று சொல்லி அவன் அழகா அந்த மொத்த நியாயப்பிரமாணத்தையும் அழகா ஒரே இதுல அழகா சொல்லிடுறான். ஏசு அப்ப அவன் அப்ரிஷியேட் பண்றாரு. நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். ஆனா அப்பயும் அந்த நியாயசாஸ்திரி விடல. அவன் கேட்கிறான், தன்னை நீதிமான், அதை லூக்கா அழகா எழுதுறார், தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படி மனதாய் அவன் இயேசுவை நோக்கி கேட்கிறான், எனக்கு பிறன் யார் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுதுதான் இயேசு இந்த பேரபிளை சொல்றாரு, இந்த உவமையை சொல்றாரு. ஒரு மனுஷன் எருசலேமில இருந்து எரிகோக்கு போறான், கள்ளர் கையில் அகப்பட்டுடுறான். அவன் வஸ்திரங்களை அந்த கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போயிடுறாங்க. அப்பொழுது தற்செயலாய் அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் ஒரு லேவியன் வரான். 2 பேருமே பார்த்துட்டு விலகி போயிடுறாங்க. அப்பொழுது சமாரியன் ஒருவன் அந்த வழியா வரான். பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான். அப்படி சொல்லி சமாரியனை குறித்து இயேசு அங்க சொல்றாரு. இந்த பேரபிளுக்கு மீனிங் வேறவா இருந்து நியாயப்பிரமாணத்துக்கு நியாயசாஸ்திரிக்கு பதிலாக அதை இயேசு சொன்னா கூட இந்த நாள்ல நமக்கு சிந்திப்படிக்கும்படியா கொடுக்கப்பட்டது சமாரியனுடைய இரக்கம். சமாரியன் எப்படி இரக்க குணம் உள்ளவனா இருந்தான். அப்ப நம்ம அதை பார்க்கணும்னா சமாரியன்கிறது யாரு, இயேசு ஏன் எப்பயும் தன்னோட பேரபிள்ல அல்லது தான் சொல்லும் போது அல்லது தான் பிரசங்கிக்கும் போது சமாரியர்களை ஏன் அவர் ரொம்ப ஸ்பெஷலா எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா அந்த சமாரியர்கள் யார், ஏன் இயேசு எப்பயுமே தன்னோட அந்த சமாரிய பெண் சமாரிய மனுஷன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா இந்த சமாரியர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். ராஜாக்கள் ஆண்ட காலத்துல சாலமோன் கிமு 10ஆம் நூற்றாண்டுல சாலமோன் ராஜா ஆட்சி பண்றாரு, இஸ்ரவேலர்களை ஆட்சி பண்றாரு. அதற்கப்புறமா அவரோட மகன் ரெகோபெயாம் ஆட்சி பண்றாரு.
அப்புறம் தேசம் நிறைய பிளவுபடுது, நிறைய ராஜ்யங்கள் உருவாகுது, நிறைய ராஜாக்கள் வராங்க. ஆனால் வேதத்தில் வர குறிப்பிட்டிருக்கிறது, அவங்க நியாயமாய் ஜனங்களை அரசாளவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஜனங்களும் அநேக காரியங்கள்ல தப்பு பண்றாங்க. வேதத்தை அவங்க நியாய பிரமாணங்களை அவங்க கடைபிடிக்கல, ரொம்ப தப்பு பண்றாங்க. ராஜ்யம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. அதுல ராஜ்யம், வடக்கு இஸ்ரேல் ராஜ்யம் மற்றும் தெற்கு இஸ்ரேல் ராஜ்யம்னு பிரிக்கப்படுது. தனித்தனியா ராஜாக்கள் வராங்க, தனித்தனியா அவங்க ஆட்சி பண்றாங்க. அந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமா கடவுள் ரிப்பீட்டடா அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனா அவங்க அதை பத்தி கவலையே படாம தங்களுடைய ஊழல், தங்களுடைய மற்ற காரியங்கள், பாவ காரியங்கள்ல அவங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த ஆட்சியாளர்கள் திரும்ப திரும்ப வேற வேற ராஜாக்கள் மாறி அப்படி வரும்போது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யத்தை விட மிக மோசமாக இருக்குது. தேவாலயம் தெற்கு ராஜ்யத்தில் இருக்குது. அதனால வடக்கு ராஜ்யத்துக்குள்ள கடவுளுடைய பயம் அதிகம் இல்லாம அவங்க ரொம்ப துன்மார்க்கமாக அதிகமாக வாழ்றாங்க. கிமு 721 இஸ்ரவேலின் ராஜ்யம் அசீரியர்களிடத்துல போகுது. இஸ்ரவேல் மக்கள் பலர் அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுறாங்க. ஆனால் மீதம் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அசீரியர்களோடையும் மற்ற நாட்டு மக்களோடையும் கலப்பு திருமணம் செய்து புதுசாக ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அவங்க தான் இந்த சமாரியர்கள். இந்த சமாரியர்களை குறித்து எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தில் சொல்லப்படுது. கிமு 5 நடந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது இந்த எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். விசேஷமாக நெகேமியா 6:1-14 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்பயும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு, சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. சமாரியர்கள் எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களோட தர்க்கம் பண்ணுகிறவர்களாகவும் பிரச்சனை பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்பொழுது இந்த சமாரிய ஜனங்கள் தனியாக ஒரு நகரமாக தங்களை இது பண்ணி தேவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி வராங்க. நெகேமியா கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நெகேமியா அதை எப்பயுமே டாட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் அதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை, அதை இது பண்ணுறார். அதனால எப்பயுமே யூத ஜனங்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. யூத ஜனங்கள் சமாரியர்களை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. எப்பயுமே அவங்கள ஒரு நல்லா நடத்துறதில்ல, அவங்கள ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி இல்ட்ரீட் பண்ணப்பட்ட ஜனங்கள் தான் இந்த சமாரிய ஜனங்கள். அதனால தான் இயேசு இன்னொன்று, இந்த சமாரிய ஜனங்கள் அவங்க தேவனுடைய கட்டளை எல்லாத்தையும் அவங்க கீழ்ப்படியல. அவங்க வெறும் அந்த 5 புஸ்தகம், பைபிளில் இருக்கிற முதல் 5 புஸ்தகத்தை மாத்திரம் அவங்க பின்பற்றுகிறவர்களாகவும் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இயேசுடைய காலத்தில் இயேசு இந்த சமாரியர்களை ரட்சிக்கும்படியாய், அவர் இந்த உலகத்திலே அவர்களுக்காக குரல் கொடுக்கும்படியாய், அவர்கள் மத்தியிலே நடக்கிற அநியாயமான காரியங்கள் அல்லது யூதர்கள் அவர்களை ஒடுக்குகிற காரியங்களுக்கு எதிர்த்து இயேசு அநேக இடங்களிலே அவர்களுக்காக பேசுகிறார், அவர்களுக்காக செய்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றது தான் இந்த சமாரியன். அதனால தான் இந்த பேரபிளில் கூட இயேசு சமாரியனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் ஆசாரியர்களுக்கோ லேவியர்களுக்கோ அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காம சமாரியனுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கும். அவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கடவுள் அந்த பேரபிளை நமக்கு சொல்கிறார். அப்படி சொல்லுகிறப்ப லூக்கா 10:33-34 அவர் சொல்றாரு, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் என்ன பண்ணான்னு சொல்லி சொல்றாரு. அதை நான் ஒரு 5 பாயிண்ட்ஸாக நான் பிரிக்கிறேன். அவனோட செயல், சமாரியனுடைய இரக்கத்தை 5 பாயிண்ட்ஸாக பிரித்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக 33ஆம் வசனத்திலே, சமாரியன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, அவன் பார்க்குறான், அந்த குற்றுயிரும் குலையுருமா கிடக்கிற அந்த மனுஷனை பார்த்து அவன் இறங்குகிறான், மனதுருகுகிறான். நம்மளும் நிறைய அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நம்ம இறங்குகிறவர்களாக இருக்கிறது இல்லை. நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கிறது, சமூகத்தை நோக்கி நம்முடைய சமூகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஆசாரியனை போலோ லேவியனை போலோ அவங்களும் பார்த்தாங்க தான், அவங்களும் இந்த மனுஷங்களை பார்த்தாங்க. அவன் இந்த மனுஷன் காயப்பட்டு ரத்தம் சிந்தி கிடக்கிறத பார்த்தாங்க. ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த சமாரியனுடைய பார்வை ஒரு வித்தியாசமான பார்வையாக இருந்தது. அவன் பார்த்து அவனுடைய இருதயத்திலே மனதுருகுகிறான், இரக்கம் கொள்ளுகிறான். சமாரியன் அவனோட பார்வை உண்மையான பார்வையாக இருந்தது. நாம் அநேகரை பார்க்கிறோம், ஏழைகளை பார்க்கிறோம், நோயாளிகளை பார்க்கிறோம், தனிமையில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம், முதியோர்களை பார்க்கிறோம், கைவிடப்பட்டவர்களை பார்க்கிறோம், மனவேதனையில் இருக்கிறவங்களை இந்த சொசைட்டியில் டெய்லி நம்மளும் பார்க்குறோம். ஆனால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நமக்கு மனதுருக்கம் வருகிறதா?
நான் அநேக வேளைகளில் நினைப்பேன், நாங்களாம் கொஞ்சம் சின்ன பிள்ளையாலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு டெத் நியூஸ் கேட்டுட்டா ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் நம்ம நியூஸ் பார்த்தோன்னா, எல்லா நியூஸுமே நம்ம 20 நியூஸ் பார்த்தோன்னா 20 நியூஸில் 18 நியூஸ் மோஸ்ட்லி டெத், ஆக்சிடெண்ட் ஏதாவது இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக அதை கடந்து போகிறோம். விசேஷமாக நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். நான் மரணங்களோ அல்லது ஆக்சிடென்ட்ஸோ இந்த காரியங்களை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்டு கடந்து போகிறோம். நம்முடைய மனது அதற்கு இறக்கப்படுகிறதாய் அநேக நேரங்களில் இருப்பதில்லை. ஆனால் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாம் சொசைட்டியில் நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது நம்முடைய கண்கள் காணுகிறவற்றுக்கு நாம் இறங்குகிறவர்களாய் இருக்கிறோமா, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து நாம் இறங்குகிறவர்களாய் இருக்கிறோமா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட இரக்கம் நம் மத்தியில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து இறங்குகிறவர்களாய் மனதுருக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது 34ஆம் வசனத்தின் முதல் பகுதி, கிட்ட வந்து அவன் பார்க்குறான், மனதுருக்கம் வருது, அவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் அங்கே பைபிளில் சொல்லலை. பட் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குற அந்த பிக்சரைசேஷனை வச்சு நம்ம யோசிக்கும் போது, அவன் கழுதையில் பிரயாணம் பண்ணி போகிறான், அதை விட்டு அவன் இறங்கி கிட்ட போகிறான் அந்த மனுஷன்கிட்ட. கண்டிப்பாக கல்லர்கள் அவனை நடுரோட்டில் போட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஓரமாக அப்படி தான் மறைவாக தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இவனோட பார்வை அதை பார்த்தது, அது பார்த்த பிறகும் அவன் என்ன பண்ணுறான், இறங்கி கிட்ட போகிறான். ஸோ அணுகும் எண்ணம், நம்ம வெறும் பார்வையினால் பார்க்குறது மட்டும் இல்லை, வெறும் இறக்கப்படுறதுனால மட்டும் இல்லை, அவன் இறங்கி தன் வழியை விட்டு அவன் கிட்ட போகிறான். மேபி அவனும் ஒரு ட்ராவலாக, அவனும் அவசரமாக தான் போயிட்டுருக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தன்னோட நேரத்தை அவன் விட்டு, அவன் டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தை விட்டு தன்னோட பாதுகாப்பை கூட அவன் யோசிக்கலை. ஒருவேளை கல்வர்கள் அங்கே எங்கேயாவது கூட நின்றுக்கலாம், அதை கூட அவன் யோசிக்கலை. தன்னோட வசதியை விட்டு அவன் இறங்கி என்ன பண்ணுறான், கிட்டக்க போய் அவனை பார்க்குறான். நாமும் இந்த நேரத்தில் இதை யோசிக்கும் போது அநேக நேரம் நம்முடைய குடும்பங்கள்லே, நம்மை சுற்றி இருக்கிற இடத்துல, நம்முடைய பணி இடங்கள்லே அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம், நம்ம இறக்கப்படுறோம். ஆனால் நம்ம என்ன செயல்படுகிறோம்? சில வேளை ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது நம்ம நோயாளிகளை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும். சிஎம்சிக்கு போகும்போது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலுமே நமக்கு சில பேஷண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன ஆக்ஷன் செய்கிறோம், நம்ம என்ன செயல்பாடு பண்ணுறோம், இல்லை அவங்க கிட்ட போய் அன்பாக பேசுகிறோமா, இல்லை கிட்ட போய் ஏதாவது நம்ம பண்ணுறோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அந்த கிட்ட போய் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு அப்படி பண்ணார். இயேசு வந்து குஷ்ரோகியை பார்த்தா கிட்ட போய் அவனை சுகப்படுத்தினார், தொட்டு சுகப்படுத்துறாரு. பிணியாளிகளை பார்க்கும்போது அவர் தூரத்தில் நின்று கையை காட்டினாலே போதும், அவர் சுகப்படுத்த முடியும். ஆனால் அவர் அப்படி பண்ணுறதே இல்லை. இயேசு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கிட்டக்க போய் அவனை அணைத்து கொண்டு அவனை தொட்டு, அப்படியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கும் வர வேண்டும். கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், பிரச்சனையில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது கிட்ட போய் அவர்களிடத்திலே செயல்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக 34ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து. ஆசாரியன் லேவியனை மாதிரியே தான் இவனும் டிராவல் பண்ணி போகிறான். ஆனால் இவன் கையில் இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சிருக்கிறான். ஆனால் எதுக்கு, தனக்கு தேவைக்கு தான் அவன் கண்டிப்பாக வச்சுருந்துருக்க கூடும். நம்ம கூட ட்ராவல் பண்ணுறோம், ஒரு லாங் ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். ஆனால் நம்ம மற்றவங்களோட அதை ஷேர் பண்ண ரெடியாக இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே சமாரியன் பார்த்தீங்கன்னா அவன் எண்ணெய் திராட்சரசம்லாம் வச்சுருந்தான், அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறான். எண்ணெய் எடுத்து அந்த காயங்களுக்கு போட்டு திராட்சரசம் அவன் வார்த்தான் அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னா, திராட்சரசத்தில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அவன் அதை எடுத்து அவனுடைய காயங்களை கழுவி அவனுக்கு கொடுத்து அவன் அதை ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அந்த அளவுக்கு சமாரியன் செயலில் ஈடுபடுகிறான். அவன்கிட்ட இரக்கம் மாத்திரம் இருந்ததில்லை, அவன் கிட்டக்க மட்டும் போனதில்லை, தனக்கிட்ட இருந்த பொருட்களை அவன் ஷேர் பண்ண வில்லிங்காக இருக்கிறான். தனக்கிட்ட இருந்த எண்ணெயாக இருக்கட்டும், தனக்கிட்ட இருந்த திராட்சை ரசமாக இருக்கட்டும், அவன் தேவைப்படுகிறவர்களுக்கு அதை ஷேர் பண்ணுகிறவனாக இருக்கிறான். இந்த நாள்லையும் நாம் இந்த வசனத்தின் மூலம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், அதை நம்ம மற்றவர்களிடத்திலே ஷேர் பண்ணுறோமா? ஒரு உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், அல்லது நம்ம பெற்றுக்கொண்ட கல்வியாக இருக்கட்டும், நம்ம பெற்றுக்கொண்ட பொருளாதார வசதிகளாக இருக்கட்டும், நாம் மற்றவரிடத்தில் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம்.
ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட, உலக பிரகாரமான பொருட்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக நம்மிடத்துல நேரம் அதிகமாக இருக்கிறது. அந்த நேரத்தை அட்லீஸ்ட் நம்ம மற்றவங்களுக்காக செலவிடுகிறோமா? அவர்களுக்காக ஜெபிப்பதிலோ அவர்களோடு பேசுவதிலோ நாம் செலவிடுகிறோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 4வதாக அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய். நம்ம யோசிக்கிறபடி அவன் கண்டிப்பாக அந்த காலத்தில் கார் இதெல்லாம் இருந்திருக்காது. கண்டிப்பாக அவன் கழுதையில் தான் போயிருக்கணும், அல்லது ஏதோ ஒரு அனிமலில் அவன் போயிருக்கணும். அவன் என்ன பண்ணுறான்? அவனை அந்த சுய வாகனத்தின் மேல் ஏற்றான். அப்போ அவன் கழுதை மேலேயா இருந்ததுன்னா கண்டிப்பாக இவன் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அவனை மட்டும்தான் அந்த இதில் ஏற்ற முடிஞ்சிருக்கும். அவன் அதை செய்கிறான். தன்னோட எல்லா நன்மையான இதையும் அவன் விட்டு அந்த மனுஷனை அவன் தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை மட்டும் சும்மா அனுப்பிடுறான். அவனுக்காக இறக்கப்பட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை அனுப்பிடலை. அவன் என்ன பண்ணுறான்? ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். அப்போ எவ்வளோ தூரம் அவன் அந்த மனுஷனுக்காக மெனக்கடுறான். அவன் எண்ணெய் கொடுத்துட்டான், அவனோட காயங்களை கட்டிட்டான். பேசாமல் அவனை என்ன சொல்லியிருக்கலாம்? நீ போப்பா, நீ உன் வழியா போ, நான் என் வழியா போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அதை பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான்? தான் வாகனத்தில் ஏற்றி பக்கத்தில், அந்த காலத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி பக்கத்துல எல்லாம் லாட்ஜ் இருந்திருக்காது, இல்லது ஒரு ஃபோன் வசதி இருந்திருக்காது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? தான் நேரத்தை எல்லாம் விட்டு அவன் போய் அவனை பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். அவன் தன்னோட பிரயாணம் தாமதிக்கிறத பற்றி கவலைப்படலை, தன்னோட வசதி வாய்ப்புகள் தடுமாறுறதை பற்றி அவன் கவலைப்படலை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த மனுஷனுக்காக அப்படி செய்கிறான். தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு அவனை கொண்டு போகிறான். இயேசு கூட தன்னுடைய மகிமையை விட்டு நம்மிடத்தில் வந்தார். பாவியாகிய நமக்காக அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் இந்த மனுஷ ரூபமாய் நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக எல்லா தன்னுடைய மகிமையை விட்டு, தேவனுடைய மகனாய் அவர் இருந்தும் அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். தன்னுடைய மகிமையை விட்டு சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அதற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த நாளில் நாமும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சுய வசதிகள், சுய காரியங்களை விட்டு பிறருக்காய் உதவுவதற்கு மனமுடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? எக்ஸ்ட்ரா மைல் போய் நாம் ஒருவருக்கு உதவி செய்ய மனம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? கடைசி பகுதியாக அந்த 34ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவனை பராமரித்தான். அவன் என்ன பண்றான்? கொண்டு போய் அந்த சத்திரத்துல விட்டு அந்த சத்திரக்காரன்ட்ட சொல்றான், அவனை பார்த்துக்கோ, அவனுக்கு காசும் கொடுத்து அவனை பார்த்துக்கோ, 2 நாள் பார்த்துக்கோ, இதுக்கும் மிஞ்சி தேவையா இருந்ததுன்னா நான் திரும்பி வரும்போது உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். அடிஷ்னலாக அவனுக்காக தேவைப்படுகிற காரியங்களை அவன் செய்கிற ஒரு மனதுள்ளவனாக இருந்தான். முழுமையான உதவி, அவன் குணமாகும் மட்டும் அவனை பார்த்து கொள்ளும்படியாக அவன் சொல்லி அவன் செய்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பொறுப்பும் ஒரு உண்மையும் இருந்தது. அவன் செய்கிற உதவியிலே ஒரு முழு உண்மை இருந்தது. நம்முடைய வீடுகள் இப்படி பராமரிக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறதா? இந்த நாட்களில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தேவைப்படுகிற காரியங்களுக்கு நம்முடைய வீடு, நம்முடைய சபை அப்படி திறந்த ஒரு இடமாய் இருக்கிறதா? தேவைப்படுகிறவர்கள் வந்து தங்கி ஆறுதல் அடையும்படியாய், குணப்படும்படியாய், அல்லது தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும்படியாய் நம்மளுடைய வீடோ நம்மளுடைய சபையோ அப்படி இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஸோ இந்த 2 வசனம் முழுவதுமாக சமாரியனுடைய மர்சி அல்லது சமாரியனுடைய கருணையை குறித்து அதிகமாய் சொல்லுகிறது. இந்த உவமையோட ஆழமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இரக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தில் வாழ்கிற மற்றவர்களை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் உண்மையாலும் இரக்க குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டது. நாம் அதற்காக எந்த ஒரு கிரயமும் செலுத்தியது கிடையாது. நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசமாய் கிடைத்தது. அந்த இலவசமாய் கிடைத்த ரட்சிப்பை, இலவசமாய் கிடைத்த இரக்கத்தை, இலவசமாய் கிடைத்த பாவ மன்னிப்பை, அன்பை நாம் மற்றவர்களிடத்திலே எப்படி ஷேர் பண்ணுகிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இறங்கும் இதயம், அணையும் கால்கள், ஆற்றும் கைகள், தியாகமான வாழ்க்கை, இவற்றோடு நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வசனம் நமக்கு அதை தான் சொல்கிறது. அல்லது சமாரியனுடைய கருணையை பற்றி இயேசு இங்கு விளக்குகிறது. இந்த ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தான்.
இந்த இரக்கத்தை, இந்த சமாரியனை போன்ற ஒரு இரக்கத்தை நம்முடைய வேதாகமத்திலே அநேகர் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள். யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சமாரியனை போன்ற இரக்கத்தை வெளிப்படுத்திய ஆண்கள் யாராவது சொல்ல முடியுமா? பைபிள் கேரக்டர்ஸ், ஆண் கேரக்டர்ஸ் யாராவது இரக்கத்தை இப்படியாக வெளிப்படுத்தியவர்கள்? சமாரியனை தவிர, சமாரியன் ஒரு பேரபிள் கேரக்டர், அதை தாண்டி ரியல் லைஃப்ல இரக்கத்தை வெளிப்படுத்தியவர்கள். போவாஸ். ஓகே ஓகே அநேகர் வெளிப்படுத்தி இருந்தாலும் நான் ஒரு 5 மனுஷர்களை மாத்திரம் குறித்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனுடைய குமாரன், ஆனா மனுஷ ரூபமாய் வந்தார். அவர் வேற எதையுமே பண்ணல, இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையின் மூலம் அவர் 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. ஆனா அந்த 3.5 வருஷத்துல அவர் இரக்கத்தை அனைவரிடமும் காட்டினார். மத்தேயு 14 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திரளான ஜனங்கள் அவரை கண்டு, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, நிறைய ஜனங்க கூடி இருக்கிறத பார்த்து அவரை தேடி இவ்வளவு பேர் வந்திருக்காங்களேன்னு சொல்லி அவர் இரக்கப்படுறார், மனதுருகுகிறார். அதுல வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறார், தேவை உள்ளவர்களை சந்திக்கிறார், சொஸ்தமாக்குகிறார், இதையெல்லாம் செய்கிறார். மார்க் 1:41 பார்க்கிறோம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் சொல்றாரு. வியாதிப்படுறவங்களை பார்க்கும்போது இயேசுக்கு மனதுருக்கம் வருகிறது. லூக்கா 7:13 பார்க்கிறோம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அப்படி வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இயேசு மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நோயாளிகளை குணப்படுத்துவதா இருக்கட்டும், பசியானவர்களுக்கு உணவு கொடுப்பதிலா இருக்கட்டும், துக்கத்தில் இருக்கிறவங்களை ஆறுதல் படுத்துவதிலா இருக்கட்டும், அவர் இரக்க குணத்தை மாதிரியாய் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இரக்கம் உடல் மற்றும் ஆவிக்குரிய தேவைகளை நிறைவேற்றுகிறது. அவர் மனுஷர்களுக்கு தேவையான உடல் சரீர பிரகாரமான எல்லா தேவைகளையும் அவருடைய இரக்க குணத்தின் மூலம் அவர் சரிப்படுத்துகிறார் அல்லது சீர்படுத்துகிறார். இரண்டாவதாக யோசேப்பு. ஆதியாகமம் 45:4-15, 50ஆம் அதிகாரம் 19-21. இந்த இதில் பார்க்கும்போது யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் அநியாயம் செஞ்சாங்க. நியாயமா அவர் அவங்களை என்ன பண்ணியிருக்கலாம்? பழி வாங்கியிருக்கலாம். அவருக்கு கிடைச்ச பவர் வச்சு அவர் அவங்கள பழி வாங்கியிருக்கலாம், இல்லாத அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டுருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணார்? தன்னை விற்ற சகோதரர்களை மன்னித்து பஞ்ச காலத்துல அவர்களுக்கு உணவு அளிக்கிறார். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர் பராமரிக்கிறார். இரக்கம் மன்னிப்பை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக மோசே. யாத்திராகமம் 32:11-14. நமக்கு எல்லாருக்கும் மோசேயை பத்தி தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்துறாரு. ஆனா ஒவ்வொரு தடவும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமா அதிகமா காரியங்களை செய்யறாங்க. அவர் லீட் பண்ணி வராருங்கிறத கூட மறந்து அவர் அதிகமா அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க. ஆனா அதை எல்லாவற்றையும் தாண்டி மோசே தேவனிடத்தில் அவர்களுக்காக மன்றாடுகிறார். ஒவ்வொரு தடவையும் தண்டனையை குறைக்கும்படி தேவனிடத்தில் அவர் மன்றாடுகிறார். அவருடைய மனதுருக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இரக்கம் பிறருக்காக ஜெபிக்க செய்கிறது. நான்காவதாக தாவீது. 1 சாமுவேல் 24:5-7, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-7. இந்த இடத்துல தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது சவுலை கொல்ல அவனுக்கு வாய்ப்பு அநேக நேரம் கிடைக்குது. ரொம்ப கிட்டக்க சவுல் அவனுக்கு கிடைக்கிறார், சவுல் கொல்றதுக்கோ பழி வாங்குறதுக்கோ. ஆனா அவர் சவுல் மேல் தன் கைய போடவே இல்லை. சவுல்கிட்ட மட்டும் இல்ல, அப்புறமா யோனத்தான் கூட அவர் என்ன, யோனத்தானின் மகன் மெபிபோசேத் கூட அவர் என்ன பண்றாரு? இரக்கத்தோடு அவனை கவனிக்கிறார், அவனை பராமரிக்கிறதுலையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இரக்கத்தை காட்டுகிறவராய் இருக்கிறார். இரக்கம் பழி வாங்குதலை விட அன்பை தேர்வு செய்கிறது. ஐந்தாவதாக போவாஸ். ரூத் 2ஆம் அதிகாரம் 8-12. விதவையான ரூத்தை போவாஸ் பராமரிக்கிறார். அவளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். முதலாவதாக அவருக்கு தெரியாது அது யார் என்று சொல்லி, ஒரு பெண்ணன் மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனா அவர் அவளுக்கு சகாயம் செய்கிறார், அவளிடத்துல இறங்குகிறார், அவளுக்கு உதவி செய்கிறார்.
அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து அவளை பராமரிக்கிறார். இரக்கம் பலவீனர்களை காக்கிறது. இப்படியாக இந்த 5 கேரக்டர்ஸ், இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு நம்ம பைபிளில் பார்ப்போம்னால். அதிகமான கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இரக்கத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக இரக்கத்தை வெளிப்படுத்திய பெண்கள் யாராவது சொல்ல முடியுமா? இரக்கத்தை வெளிப்படுத்தி சேவை செய்தவர்கள் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்த வேதாகமத்திலே கூறப்படுகிற பெண்கள். எஸ்தர், சாரி, ஓகே 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 5 பெண்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நமக்கு ரூத்தை பற்றி தெரியும். மாமியாரோடு கூட 2 மருமகள் இருக்கிறார்கள். ஆனால் மாமியார் கஷ்ட காலத்தில் சொல்கிறாங்க 2 பேரையுமே நீங்கள் ரிட்டர்ன் போயிடுங்க, உங்கள் வீடுகளுக்கு போங்க, உங்கள் தகப்பன் வீடுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரூத் மட்டும் மாமியாரை பின்தொடர்ந்து வரா. மேபி மாமியாரை பற்றி அவள் இறக்கப்பட்டிருக்கலாம், வயசாயிடுச்சு, அவங்க தனியாக போய் என்ன பண்ண போகிறாங்க, அவங்கள பராமரிக்கணும்னு சொல்லி மேபி அவள் இறக்கப்பட்டிருக்கலாம். இரக்கம் விசுவாசத்திலும் உறுதியிலும் வெளிப்படுகிறது. அவள் உறுதியாக இருந்தால் தான் எடுத்துக்கொண்ட டிசிஷனில் ஃபர்ஸ்ட் மருமக திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இவ எவ்வளோ மாமியார் சொல்லியுமே அவள் தன்னோட டிசிஷன்ஸ்லேருந்து மாறவே இல்லை. இரக்கம் விசுவாசத்திலும் உறுதியிலும் வெளிப்படுகிறது. இரண்டாவதாக அன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 11, 27, 28 வசனங்கள். தன்னுடைய துன்பத்துல தேவனை தேடி வராங்க. ஆனா பெற்ற பிள்ளையை கடைசியில் என்ன பண்றாங்க, தேவனுக்கே அவங்க கொடுக்குறாங்க. இரக்கம் ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பிறருக்கு சமுதாயத்திற்கு கொடுக்க மனம் வருகிறது. அன்னாள் அப்படி ஒரு கேரக்டரா இருந்தாங்க. மூன்றாவதாக எஸ்தர் 4, 15, 16, 7, 3 முதல் 4. தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுவது, அவள் ராணியா இருக்கிறா, அவளுக்கு தெரியும் ராஜா இதுவா போனா கஷ்டங்கிறது அவளுக்கு தெரியும், பனிஷ் பண்ணப்படலாங்கிறது தெரியும், சம்டைம்ஸ் ஈவன் மரணம் கூட வரலாங்கிறது தெரியும். ஆனாலும் தன்னுடைய ஜனங்கள் அழிக்கப்படுவதை அறிந்து தன் உயிரை பணயம் வைத்து ராஜாவிடத்துல மன்றாடுகிறாள். இரக்கம் தியாகத்திற்கு தயாராகிறது. இரக்க குணம் உள்ளவர்கள் எந்த தியாகத்தையும் செய்யறதற்கு தயாரா இருப்பார்கள் என்பதற்கு எஸ்தர் ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு. அடுத்ததாக சாரிபாத் விதவை, 1 ராஜாக்கள் 17, 10 முதல் 15 வசனத்தை பார்க்கும்போது சாரிபாத் விதவைக்கு கொஞ்சம் தான் ஃபுட் இருக்குது. அவள் அதை சாப்பிட்டுட்டு, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் சாப்பிட்டுட்டு அவளும் அவளுடைய மகளும் மரித்து போக இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ கொஞ்சம் ஃபுட்டு இருந்திருக்கும். ஆனால் அது அந்த தீர்க்கதரிசி கேட்கும்போது அவள் அந்த ஃபுட்டை ஷேர் பண்ண வில்லிங்காக இருக்கிறா. இரக்கம் தன்னுடைய தேவையும் தாண்டி கொடுக்க மனம் உள்ளதாக இருக்கிறது. கடைசியாக 5ஆவதாக தபித்தாள், யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொற்காள் எனும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள். அப்போஸ்தலர் 9, 36 முதல் 39 வசனத்திலே இந்த தொற்காளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவளை பற்றி அதிகமாக வேற எதுவும் சொல்ல, அவங்க ஒரு சீஷி, அவங்க சமூக சேவை செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. விதவையாக இருக்கிறவங்க, ஏழைகளுக்கு அவங்க அந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. திடீர்னு மறிச்சு போகிறாங்க, மேபி சுகவீனமாகி அவங்க மறிச்சு போயிடுறாங்க. மறிச்சு போகும்போது அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து அவங்க திரும்ப உயிர்த்தெழணுங்கிறதுக்காக அவங்கள குளிப்பாட்டி மேல் வீட்டையில் வச்சு பேதுருவுக்கு கூப்பிட்டு அனுப்பி அவர்கிட்ட ப்ரே பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. நம்ம கூட அநேக நேரங்களில் நம்ம எவ்வளோ மரணங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோம். ஒருவருடைய இழப்பு ஒரு குடும்பத்திலோ ஒரு சமூகத்திலோ இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்காக கிரேட்ஃபுல்லாக இருக்கோங்கிறத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்துல சொல்லப்படுறது, அவங்க எல்லாரும் அவங்க அந்த தொற்கால அவங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ், கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேதுருவிட்ட காட்டி அழுறாங்க. இப்படியாய் நன்மை செய்த ஒருவர் இன்னைக்கு எங்ககிட்ட இல்லை, ஏதாவது நீங்கள் பண்ணுங்க என்று சொல்லுகிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய சேவை அந்த மக்களை அதிகமாய் பாதித்ததாக இருக்கிறது. ஸோ இந்த பெண்களுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இரக்கம் என்பது அன்பு, தியாகம், ஜெபம், சேவை, இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. கடைசியாக நமக்கு தெரியும், நம்முடைய மத்தியிலே அநேக மிஷனரிகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக மிஷனரிகள் வெளிநாடுகளிலிருந்து தங்களுடைய வசதி, தங்களுடைய எல்லாவற்றையும், குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய இந்திய தேசத்திற்காக வந்து பணி செய்த அநேக மிஷனரிகளை குறித்து நமக்கு தெரியும். அதில் ஒரு சிலரை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன்.
நமக்கு மிஷனரிஸ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வேலூர் பட்டணமே இந்த நாளில் இவ்வளோ தூரம் முன்னேற்றி இருக்கிறது அப்படின்னா அது யார் காரணம்? ஐடாஸ் கடர் அம்மையார். அவங்க நமக்கு தெரியும், அவங்களுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். எவ்வளவு தூரம் அவங்க நமக்காக கஷ்டப்பட்டு தன்னுடைய எல்லா வசதிகள் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் விட்டு திரும்ப போய் மெடிசன் படிச்சுட்டு வந்து, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. திரும்ப மெடிசன் படிச்சுட்டு வந்து இந்த ஊர் பெண்களுக்காக அவங்க வந்து தன்னுடைய சேவையை தொடர்ந்தாங்க. அதே போல் மதர் தெரசாவை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏமி கார்மக்கையால் அம்மையார், கிளாடிஸ் ஆல்வர்ட், மேரி ஸ்லெசர், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், வில்லியம் கேரி, ஹட்சன் டெய்லர், டேவிட் லிவிங்ஸ்டன், இந்த போல பல மிஷனரிகள் நம்ம சொல்ல முடியும். இன்னும் அநேக பெயர்கள் உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த பெயர் பட்டியலிலே நம்முடைய பெயர் வருமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதை போல இரக்க குணம் உள்ள மிஷனரிகளாய் நாம் வாழ்கிறோமா? மேபி நம்ம இப்போ இருக்கிற வேலை ஸ்தலங்களிலே அல்லது நாம் இருக்கிற சமூகத்திலே நாம் இப்படி மிஷனரிகளை போன்று தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து இன்னொரு சமூகத்துக்காக வந்து உழைத்த மிஷனரிகளை போல நாம் உழைக்க மனம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இந்த மிஷனரிஸ் நாம் ஒருவேளை மறித்தால் நம்மை குறித்து இவங்களும் ஒரு மிஷனரி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மிஷனரிஸை குறித்து நாம் பேச வேண்டும் என்று யோசிக்கும் போது என்னை அதிகமாய் பாதித்த ஒரு மிஷனரி குடும்பம் யார் என்றால் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியாவில் பிறந்து அவரோட 20 வயதுகளில் இந்தியாவுக்கு வராரு. அந்த காலத்தில் இந்த பென் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். லெட்டர் எழுதி தெரியாதவங்களுக்கு கூட லெட்டர் எழுதுவாங்களாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்புறம் அவங்களுடைய ஊர்களுக்கு அப்படியே வந்து அவங்க கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் டெவலப் பண்ணிக்குவாங்க. அப்படி அவர் இங்கே ஒடிசாவில் இருந்த ஒரு மனுஷனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு டெவலப் ஆகுது. அப்போ இந்த ஒடிசா மனுஷன் கூப்பிடுறாரு, நீங்கள் ஒரு தடவை வாங்களேன், இந்தியாவுக்கு வந்து பாருங்களேன். அப்படி அவர் இந்தியாவுக்கு ஒரு வாலிபனாய் வந்தபோது இங்கே இருக்கிற ஜனங்கள் படுகிற கஷ்டங்களையும் விசேஷமாய் லெப்ரசியால் பாதிக்கப்பட்ட மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மக்களுக்காக சேவை செய்யும்படி தன்னை அந்த இள வயதிலே தன்னை அர்ப்பணிக்கிறார். அதுக்கப்புறமா அவர் திருமணம் முடித்து அவருடைய மனைவியையும் இதே ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே தன்னுடைய சேவையை தொடர்கிறார். மனைவியை மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இங்கே அந்த மக்களுக்காக அவர் அநேக ஊழியங்களை செய்கிறார். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவர் வேலை பார்த்த இடத்துக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஒரு கலெக்டர், அவர் ஒரு ஹிந்து மனுஷன். அவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி ஒரு சாட்சி, நீங்கள் கூட அநேகர் யூடியூப்பில் கேட்டிருக்கலாம். அதை ஒரு இந்து மனுஷன் இவரை குறித்த சாட்சியை சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாரானா, தன்னோட அந்த ட்ரக்கை வந்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் என்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த குஷ்ரோகிகளுக்கு கொடுப்பாராம். அவர் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாரு, அங்கே இருக்கிற மக்களுக்கு அதை கொடுப்பாராம். எப்பயும் அவரோட வெஹிக்கிள் எங்கேயாவது டயர்ஸ் கிடைச்சதுன்னா எடுத்துகிட்டு வருவாராம். அந்த டயர்ஸ் எதுக்கு அப்படின்னா, அந்த லெப்ரசி மக்களுக்கு ஷூஸ் கிடையாது, அவங்களுக்காக நம்ம மற்ற பிராண்டட் ஷூஸ்லாம் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்காது, இல்லை அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு மக்கள் வில்லிங்காக இல்லை. அப்போ அந்த மக்களுக்கு அவங்க காலுக்கு தேவையான சைஸில் வந்து அந்த டயர், ஏன்னா டயர்ஸ் நல்லா திக்காக இருக்கும், ஸோ அதில் செய்து கொடுப்பதற்காக அவர் போய் அப்படியே எடுத்துகிட்டு வருவாராம். அண்ட் எங்கே ஒரு என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த நர்சஸ் டீம், டாக்டர்ஸ் டீமை கொண்டு போய் அவர் அந்த ஹெல்ப்பை பண்ணுவாராம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, அந்த இந்து மனுஷன் அப்படியாய் சாட்சி சொல்கிறார், அப்படிப்பட்ட நன்மையை மாத்திரமே செய்யும்படியாய் வந்த ஒரு மனுஷனுக்கு நம்முடைய இந்தியாவில் இருந்த நன்மையை அனுபவித்த மக்கள் கொடுத்தது என்னவென்றால் துயரம். அந்த இரக்கத்திற்கு அவர்கள் வேற எந்த பரிசும் கொடுக்கல, துயரத்தை கொடுத்தாங்க. அவரை உயிரோடு, அவர் நேருக்கு நேர் அவர்கிட்ட போராடவோ அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணவோ அவங்களுக்கு ஒருவேளை தைரியம் இருந்திருக்காது போல, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவரை என்ன பண்ணுறாங்க, அவரை எரிச்சிடுறாங்க. அவரை மட்டும் இல்லை, எந்த ஒரு மனுஷனுக்குமே பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு இரக்கம் வரும். ஆனால் அந்த கொள்ளைக்கார மனுஷங்களுக்கு அந்த பிள்ளைகளை பார்த்து கூட ஒரு இரக்கம் வரலை. அப்படி ஒரு கொடுமையான காரியங்களை மேபி நம்ம அந்த இடத்துல அந்த ஒய்ஃபை குறித்து நம்ம யோசிச்சு பார்ப்போம்னா, ஒரே நாள் இரவில் ஊழியம் செய்யும்படியாக போன ஒரு புருஷனை 2 பிள்ளைகளை அவங்க ஒரு நாள் ராத்திரியில் இழந்துடுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய அன்பு அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும், அல்லது தேவனுடைய இரக்கம் இருந்திருக்கும்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. யாராவது சொல்ல முடியுமா? இவங்களை எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன். நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? நம்மளுடைய சகோதரர்களை, நம்முடைய கூட இருக்கிறவங்களை, கூட வேலை செய்கிறவங்க, சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைங்களை கூட நம்மளால சில இடங்கள்ல மன்னிக்க முடியாதவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த அம்மா எவ்வளோ இதாக சொல்கிறாங்க. அவங்க நினச்சிருக்கலாம்ல, நம்ம நன்மை செய்ய வந்த இடத்துல இந்த ஜனங்க இவ்வளோ காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறாங்களே, அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இவங்களை எல்லாரையும் மன்னிச்சிடுறேன்.
தேவனுடைய இரக்கம் அவர்கள் மூலம் வெளிப்பட்டது. அதை மூலம் அநேகர் மிஷனரிகளாய் மாறினார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. ஸோ அப்படி ஒரு மிஷனரி வாழ்க்கை அவங்க இன்னும் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுடைய ட்ரஸ்ட் மூலம் அவங்க நிறைய காரியங்களை இன்னும் நம்முடைய இந்திய தேசத்துக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய மகள் செய்கிறா, இதெல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவனுடைய இரக்கம் அவங்களே அதிகமாக இருந்தது. நான் அவங்களை குறித்து பார்க்கும்போது இந்த வசனம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக, இயேசு நிறைய விஷயங்களை சொல்கிறார், நம்ம சில விஷயங்களை கடைப்பிடிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். ஒருவேளை அவங்க இந்த வசனத்தை அவங்க ரொம்ப தனக்கு உறுதியாக எடுத்திருந்திருப்பாங்க. மத்தேயு 5:44, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மேபி அவங்க அந்த வசனத்தை உண்மையாக இயேசு சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையில் வாழும்படியாய் தன்னை அர்ப்பணித்ததன் மூலம் தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இன்றைய உலகத்திலே அறிவும் திறமையும் பொருளாதார வசதியும் ஐஸ்வர்யவான்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இரக்க குணம் உள்ள மனுஷர்கள் வெகு சிலரே. அதிலே நம்முடைய பெயர் இருக்கிறதா? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்து அந்த காரியத்தை சொல்ல முடியுமா? இவர்கள் இரக்கம் உள்ளவர்கள், இவர்கள் இந்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் அப்படி என்று நம்மளை குறித்து சொல்ல முடியுமா? இரக்கத்தின் மூலாதாரம் தேவன் தான். சங்கீதம் 103:8 சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லுகிறது. எபேசியர் 2:4-5 நம்ம பார்க்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்கிறோம். இயேசு தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக இந்த 3 கேள்விகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். சமூகத்திலே நடக்கிற அநீதி, அக்கிரமம், கஷ்டங்கள், காரியங்களை பார்க்கிற கண் நம்மிடத்தில் இருக்கிறதா? இரண்டாவதாக, அருகிலே சென்று உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? மூன்றாவதாக, என்ன செய்து உதவி செய்கிறோம்? வெறும் காணிக்கைகளை மாத்திரம் அனுப்பி விடுகிறவர்களாகவோ, வெறும் தூரத்திலிருந்து வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது சென்று செயலில் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு சில வினாடிகள் மாத்திரம் நான் எடுத்துக்கலாம். இரண்டாவது பகுதி நீதிமொழிகள் 3:27-28. அந்த பகுதியில் இவ்வாறு சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கும்போது உன் அயலானை பார்த்து நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. எவ்வளவு இதுவா சொல்றாங்க. நம்ம அநேக நேரத்தில் நம்ம அதை செய்யறோம்ல, நம்ம கிட்ட ஹெல்ப் தேடி வரவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை, அப்புறமா வா, இல்லை நான் அப்புறமா செய்கிறேன், நான் இப்பதான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், நான் அநேக நேரங்களில் அதை நான் செஞ்சிருக்கிறேன், நான் இந்த தடவை நான் ஹெல்ப் பண்ண இல்லை, நான் இன்னொரு தடவை பண்றேன். நம்ம அநேக நேரத்தில் நம்ம அப்படிதான் சொல்றோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க, நீ போய் திரும்ப வா என்று சொல்லாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. மறுபடியுமாய் அவன் வருவதற்கு உதவியை தேடி வருகிறவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்று தெரியாது, அல்லது உதவி செய்ய நாம் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் இம்மீடியட்டாக கண்டு இறங்குகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம செய்கிற ஹெல்ப் கண்டிப்பாக சமாரியனை போல இப்படி தான் காயப்பட்டவங்களுக்கு தான் இல்லை. எந்த உதவியோ, நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ, நமக்கு எல்லாருக்கும் கடவுள் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒருத்தருக்கு இரக்கமாய் பேசுகிற தாளந்தா இருக்கலாம், அல்லது ஒருவருக்கு ஜெபிக்கிற தாளந்தா இருக்கலாம், அல்லது ஒருவருக்கு ஆறுதல் கூறுகிற தாளந்தா இருக்கலாம். எந்த தாளந்தை நம்ம அவர்களுக்காக ஷேர் பண்ண வில்லிங்கா இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 4:17 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். செய்ய வேண்டிய டைம்ல நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலை, இறங்கலை அப்படின்னு சொன்னா அது நமக்கு பாவமாய் இருக்கும். நம்ம ஏதோ பெரிய பாவம் அப்படிங்கிறது வித்தியாசமானதெல்லாம் இல்லை. நம்ம ஒருவருக்கு இறங்கலைன்னா கூட அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த நாளில் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியை சிந்தித்ததன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எந்த அளவுக்கு இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய இரக்கம் எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலே
உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கூடியிருந்த இந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மக்கள் தங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய வேத வசனத்தை சிந்திக்கும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்காக செலவிடுகிற நேரங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. இந்த கேட்டுக்கொண்ட வசனங்களின்படி எங்களுடைய வாழ்க்கையிலையும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தாங்க. எங்கள் பணியிலும் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவ இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருங்க. எல்லா மகிமையும் புகழும் உமக்கே உரித்தாக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையினுடைய தியானத்தை நடத்தி கொடுத்த திருமதி தினேஷ் அவர்களுக்கு திருச்செந்தூர் சார்பிலே நன்றி கூறுகிறேன்.